லேவியராகமம் 18ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை கர்த்தர் வாக்குத்தத்தமாய் நம் சபைக்கு தருகிறார். வாசிப்போம். ஆகையால் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொள்ளுகிறவர்கள் பிழைப்பான், நான் கர்த்தர். கடைசி 2 வரி போட்டிருக்கிறது, பிழைப்பான் நான் கர்த்தர். நீங்கள் பிழைத்திருப்பீர்கள். ஒரே காரணம், உங்களுடைய தேவனாய கர்த்தர் அவர் உங்களோடு இருக்கிறார். அந்த கர்த்தரை நீங்கள் நம்பி இருக்கிறபடியால் நீங்கள் பிழைத்திருப்பீர்கள். அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறபடியால் பிழைத்திருப்பீர்கள் என்று உங்களையும் உங்கள் சந்ததியையும் உங்கள் தலைமுறைகளையும் அவர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிழைத்திருப்பீர்கள், நான் கர்த்தர் என்று சொன்னவர் ஒரு நிபந்தனையோடு ஆரம்பிக்கிறார் 5வது வசனத்தில். என் கட்டளையும் என் நியாயங்களையும் கை கொண்டீங்கன்னா, நான் தான் கர்த்தர் என்பதை நீங்கள் நம்புறீங்கன்னா, இயேசுதான் தெய்வம் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்றீங்கன்னா, இயேசுதான் என்னுடைய இரட்சகர், என் குலதெய்வம் இயேசு சாமி தான் அப்படி நீங்கள் சொல்வீங்கன்னா, நான் சொல்கிற கட்டளையெல்லாம் நீங்கள் செய்யணும். அப்படி செய்வீர்கள் என்று சொன்னால் பிழைத்திருப்பீர்கள். ஆமாம், சங்கீதம் 33:12, சங்கீதம் 144:15 இதை தான் பாடுகிறது, இதை தான் சொல்லுகிறது. கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. இவ்விதமான சீரை பெற்றிருக்கிற ஜனம் ஆசீர்வதிக்கப்பட்டது, பாக்கியமானது, கர்த்தரால் உயர்த்தப்பட்டதான ஜனம். யாரு? இயேசுவை குலதெய்வமா ஏற்றுக்கொண்டவங்க. இன்னைக்கு யாரெல்லாம் சொல்றீங்க இயேசு என் தெய்வங்கிறதுல சந்தோஷம், ஏசப்பாவோட பிள்ளைங்கிறதுல எனக்கு ஒரு பெருமை, ஏசப்பாவை தெய்வமாய் கொண்டு கொள்ளும்படி என்னை இயேசு தெரிந்து கொண்டதற்காகவே ஏசப்பாவுக்கு நான் நன்றி உள்ளவனாய் இருக்கிறேன் இருப்பேன் சொன்னீங்கன்னா, ஐயோ சொல்லி கை தட்டுறதா? ஏசப்பா என் தெய்வம், அவர் எனக்கு அப்பாவா இருக்கிறான்னு சொல்லும்போது என்ன சந்தோஷம் உண்டாயிருக்கணும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சகோதரி, இயேசு உங்கள் தெய்வமாய் இருக்கிறார். அம்மா, இயேசு உங்கள் தெய்வமாய் இருக்கிறார். யாருக்கெல்லாம் தெய்வம்? கிறிஸ்தவ பெயர் வைத்திருக்கிறவர்களுக்கா? உலக மனிதர்கள் அனைவருக்கும் அவர்தான் தெய்வமாய் இருக்கிறார். யாருக்கெல்லாம் அவர் நன்மை கிரியை செய்கிறார், அவரை தெய்வம் என்று நம்பி அவர் வழியிலே ஒழுக்கமாய் நடக்க தன்னை அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவருக்கும், தகுதியுள்ளவர்களுக்கும் அவர் இன்றும் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் சொல்றார், அவருடைய அற்புதங்கள் நீங்கள் அனுபவிப்பீர்கள், பிழைத்துக் கொள்வீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்போ நம்ம என்ன தியானிக்க போறோம்னா, இந்த லேவியராகமம் 18வது அதிகாரத்தில் கட்டளைன்னு பேசி சில காரியங்களை சொல்லியிருப்பார். அவ்வப்பொழுது நான் கர்த்தர், நான் கர்த்தர், நான் உன் தேவனாகிய கர்த்தர் என்று அவர் பேசியிருப்பார். 6 முறை அப்படி வருகிறது. 19வது அதிகாரத்தில் 15 முறை நான் கர்த்தர், நான் கர்த்தர் என்று வருகிறது. ஆனால் 18ஆம் அதிகாரத்தை தான் தியானிக்க வேண்டும் என்னுடைய ஆவல். வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுத்தார் தான். சபையில் இருக்கிற சில வாலிப பிள்ளைகள், வளர்ந்து வருகிற பருவமடைந்திருக்கிற இந்த பிள்ளைகளை நினைவு கூர்ந்தபடியினால் இந்த 18வது அதிகாரத்தை நீங்கள் தனியாய் அதிலே போட்டிருக்கிறது. எத்தனாவது அதிகாரம்? எனவே 18 வயதுக்கு மேற்பட்ட நீங்கள் யாவரும் அதை படித்து கட்டளைகளை அறிந்து கொள்ளுங்கள். ஒழுக்கத்துக்கு ஏதுவாய் அதில் இருக்கிற வசனத்தின்படி நீங்கள் நடந்தீங்கன்னா கர்த்தர் அவ்வளோ பிரியமாய் நம் சபை மேலே இருப்பார். தயவுசெய்து எப்பயும் ஏமாத்துற மாதிரி இன்றைக்கி ஏமாற்றாமல் கொஞ்சம் டைம் எடுத்து லேவியராகமம் 18 தனியாக நீங்கள் வாசியுங்கள். கர்த்தர் உங்கள் இருதயத்தில் மாற்ற கொடுப்பார். சபைக்கு தேவையான சில கட்டளைகளை தியானிக்கும் பொழுது 19வது அதிகாரத்திலேருந்து 10 காரியங்களை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ நம்ம எங்கே போகிறோம்? 19வது அதிகாரம் லேவியராகமம் 19ல் அடிக்கடி ஆண்டவர் பேசுகிறார், நான் கர்த்தர், நான் கர்த்தர், நான் தான் உன் தேவனாகிய கர்த்தர். அப்படி பேசும்பொழுது சில நிபந்தனைகள், நீ இப்படி செய்ய வேண்டும். பிகாஸ் ஐ ஆம் த லார்ட் ஃபார் யூ அண்ட் யுவர் ஜெனரேஷன். உன்னுடைய தலைமுறைக்கும் உனக்கும் நான் தான் கர்த்தராக இருக்கிறேன். நான் கர்த்தர் என்கிறதை தான் எபிரேய பாஷையில் நாம் ஆராதிக்கிறோம், பாடுகிறோம். எலோஹீம் என்று சொல்லி ஆராதிக்கிறோம். என்னன்னு சொல்லி ஆராதிக்கிறோம்? 3 முறை சொல்லுங்க. எலோஹீம், எலோஹீம், எலோஹீம். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்கள் தான்ப்பா என் தெய்வம்.